குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங் குட் நைட் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. அதாவது இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் பார்க்கலாம், சிக்ஸ்த் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். இது வந்து இந்த சிவிலைசேஷன், அதாவது நம்மளுடைய சோசியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு யூனிட் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நாம் இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்குறோன்றத அந்த லெசன் ஸ்டார்டிங்கில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய இந்த சிவிலைசேஷனுக்கும் மற்ற சிவிலைசேஷனுக்கும் உள்ள ரிலேட்டடான திங்ஸ், அதாவது என்னென்ன ஒரே மாதிரி இருக்குது ரிலேட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்தது அங்கே இருக்கிற நேச்சர்ஸ், அப்புறம் அந்த மக்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ், அப்புறம் அவங்களுடைய இப்போ அந்த சிவிலைசேஷன் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் நடந்திருக்கு, அப்புறம் நம்மளுடைய வேர்ல்டு மேப்பில் எந்தெந்த இடத்துல சிவிலைசேஷன் நடந்திருக்குன்றதை தான் நம்ம இந்த புக்கில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ இவங்க டைம்லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா. இயர் பார்த்தீங்கன்னா 3500 to 2000 BCE. ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன் வந்து அதாவது பழமை வாய்ந்த ஏன்ஷியன்ட் ஃபஸ்ட்டு மெசபடோமியா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இண்டஸ் வேலி இருக்குது. அடுத்தது எகிப்தியன், அடுத்தது சைனீஸ். அங்கே அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட வேர்ல்டு மேப்பில் எந்தெந்த இடத்துல இந்த சிவிலைசேஷன் நடந்திருக்குன்றதை தான் அவங்க பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பர்பிள் கலர் வந்து மெசபடோமியா, அடுத்தது க்ரீன் வந்து இண்டஸ் வேலி, எல்லோ பாயிண்டட் வந்து எகிப்தியன், ரெட் பாயிண்டட் வந்து சைனீஸ். நம்ம மோஸ்ட் ஆஃப் த சிவிலைசேஷன் எங்கே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிவருக்கு பக்கத்தில் அப்புறம் அதனுடைய பேங்க்ஸ், நதிக்கரை ஓரமாக. இப்போ வந்து டைம்லைன் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அங்கே கொடுத்துருக்கிறதே தான் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பீப்புள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப்ஸாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக கம்யூனிட்டிஸாக மாறிச்சு. நெக்ஸ்ட்டு தான் சொசைட்டி, அந்த மாதிரி சிவிலைசேஷன் வந்து க்ரோ அப் ஆகி வந்துச்சு. வை பீப்புள் செட்டில் நியர் த ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் அங்கே சாயில் ஃபெர்டைலாக இருக்கும், அதாவது நல்லா வளமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபார் அவைலபிள் யூசஸ்க்கு, அதாவது நமக்கு தேவையான தண்ணி எடுக்க பக்கத்தில் இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அவங்க நதிக்கரையை தான் ஓரமாக போனாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்க்கு ரிவர் பேங்க், அப்புறம் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அவங்க அங்கே போனாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா அப்படின்ற ஒரு சிட்டியை வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த ஹரப்பா வந்து ஃபஸ்ட்டு யார் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சோல்ஜர். அவங்க புக்கில் வந்து ஹரப்பான்ற சிட்டியை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். இவங்க வந்து நார்த் வெஸ்ட், இப்போ ப்ரெசண்ட்டில் பாகிஸ்தானில் இருக்கிற நார்த் வெஸ்ட் சைடில் விசிட் பண்ணும்போது அங்கே வந்து பிரிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரிக்னால் அதாவது செங்கற்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிக்கை வச்சு வால் மேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹை பிளேஸில் மவுண்டெயின் அந்த மாதிரி உயரமான இருக்கிற இடத்துல வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை இவங்க வந்து அவங்களுடைய புக்கில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஹரப்பான்றது வந்து நமக்கு இது வழியாக தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஹரப்பாவை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இன்ட்ரோவாக கூட இருக்கலாம், இல்லை வேறு யாராவது சொல்லியிருக்காங்களான்றது தெரியல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1856 இன்ஜினியர் வந்து ரயில்வே, அதாவது ரயில் ட்ராக் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எதுக்கும் பார்த்திங்கன்னா லாகூர் டு கராச்சி. அவங்க வந்து அங்கே நிறையா பர்ன்ட் பிரிக் பார்க்குறாங்க, அதாவது சுட்ட செங்கற்களை வந்து பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியலனே சொல்லலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப அதாவது பழமை வாழ்ந்த கற்கள். பட் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாததுனால அவங்க அந்த ரயில்வே ட்ராக் பில்ட் பண்ணுறதுக்கோசரம் அந்த கற்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது 1920s ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சிட்டி ஹரப்பான் மொஹஞ்சதாரோ வந்து அகழ்வாய் ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பூமிக்கு அடியில் இருந்த ஒரு சில ரிமைனிங் பார்ட்ஸ், அந்த சிட்டியோட ரிமைனிங் பார்ட்ஸ் கிடைக்குது. அப்புறம் 1924 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ சார் ஜான் மார்ஷல் வந்து
ஒரு சில காமன் ஃபீச்சர்ஸ் வந்து ஹரப்பாவுக்கும், மொஹஞ்சதாரோவுக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன இதனால் அவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சிட்டியுமே ஏதோ ஒரு பெரிய சிட்டியோட பார்ட்ஸ் அப்படின்றத அவங்க ஃபைண்ட் அவுட் அண்ட் கன்க்ளூஷனுக்கு கடைசியில் வராங்க. பட் அதில் வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2டைய பிளேஸுமே ஒரு சிட்டி கீழே இருந்தாலுமே ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரோவுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப அதுக்கு முன்னாடியான சிவிலைசேஷனில் இருந்தது வந்து ஹரப்பா. அதுக்கு பின்னாடி தான் மொஹஞ்சதாரோ வந்திருக்கு அப்படின்றத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஏஎஸ்ஐனா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1861. அப்புறம் அலெக்சாண்டர் கம்மிங்ஹம் அவங்க இதுக்கு வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமையிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எப்படி லாஸ்ட் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்றதுக்கான ஒரு சில ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க ஒரு ஆப்ஜெக்டை ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ரிசர்ச் இடத்துல வந்து கிடைக்கிற பிரிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டோன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா புரோக்கன் பாட்டரியாக கூட இருக்கலாம். அதை வச்சு அது எந்த டைம் லைனில் இருக்கிறதுன்றதை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் சோர்ஸ் மூலியமாகவும் அவங்க ரெஃபரன்ஸ் இப்படி ஒரு இடம் இருந்திருக்கலாமா அப்படின்றத வந்து அதுலேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலிமா நம்ம எர்த் சர்ஃபேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அது மூலியமாகவும் நம்ம சிட்டிஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம அண்டர் த கிரவுண்ட் நம்ம பார்க்குறதுக்கு வந்து மேக்னெட்டிக் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் presence and absence of archaeologically remains can be detected by radar and remote sensing method. அது மட்டும் இல்லாமல் இங்கே திங்ஸ் ஏதாவது ஆர்காலஜி ரிலேட்டடாக இருக்கா இல்லையான்றதை வந்து ரேடார் அப்படி இல்லை ரிமோட் சென்சிங் மெத்தட் மூலிமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆர்காலஜிஸ்ட் வந்து மேஜராக ஹரப்பா சைட்ஸ் வந்து எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பார்டரில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் டு இந்தியன் பார்டரில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மேஜர் சைட்ஸ் வந்து பாகிஸ்தான்லேயும் இருக்குது, ஆப்கானிஸ்தானில் இருக்குது, நம்மளுடைய இந்தியாவிலுமே இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து 2 கண்ட்ரி ஒரே கண்ட்ரியாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பாகிஸ்தான் தனியாக, இந்தியா தனியாக பிரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் இப்போ தான் வெவ்வேறு கண்ட்ரி. பட் பிஃபோர் வந்து ஒரே பிளேஸாக இருந்ததுனால அந்த சிவிலைசேஷன் வந்து அங்கே காமனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டைம் ஸ்பென் ஆஃப் இந்த சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சவுத் ஏஷியாவில் இருக்குது. அப்புறம் பீரியட் வந்து பிரான்ஸ் ஏஜ், டைம் வந்து 3300 to 1900 BCE. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் லைன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலிமா ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த சிவிலைசேஷனுடைய ஏரியா பார்த்திங்கன்னா 13 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர். இது மேஜராக 6 சிட்டிஸில் வருது. அப்புறம் மோர் தென் 200 வில்லேஜில் வந்து இந்த அர்பன் சிவிலைசேஷன், அதாவது ஹரப்பா சிவிலைசேஷனை வந்து நம்ம அர்பன் சிவிலைசேஷன்னு அர்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து அந்த டவுன் பிளானிங்கை வந்து வெல் பிளான்டாக பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஆர்கிடெக்சர் வந்து குட் லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அவங்களுடைய ஹைஜீனிக் ஆகட்டும், பப்ளிக் ஹெல்த் ஆகட்டும், அவங்க வந்து அதுக்கு மோர் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களுடைய பொருட்களுக்கு வந்து வெயிட் அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி மெஷர் பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கிறதோ இல்லை வாங்குறதோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்ரிகல்ச்சரும் நல்லா வெல் லெவலில் தெரிஞ்சிருந்துச்சி. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு நல்லா பழக்கமான தொழில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப கை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்ன்றனால அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கல்ச்சருமே அவங்களுக்கிட்ட இருந்திருக்கு. அடுத்தது யுனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன், அதாவது
டவுன் பிளானிங்ன்னு சொன்னாங்க இல்லையா? அத வந்து அவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஏரியாவா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து அப்பர் டவுன், இன்னொன்னு லோயர் டவுன். அப்பர் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெஸ்ட் சைட்ல அதாவது ஹைட்டா இருக்கிற பிளேஸ்ல வந்து அவங்க வந்து அப்பர் டவுன் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அத வந்து சிட்டாடல் அப்படின்னு நம்ப சொல்லுவோங்க. நெக்ஸ்ட் வந்து அங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க கிரேட் பாத் அதுக்கு அந்த பிளேஸ் வந்து அங்க லொக்கேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது லோயர் டவுன். லோயர் டவுனுன்றது வந்து ஈஸ்ட் சைட்ல இருந்துச்சு. இது வந்து கீழ அதாவது லோயர் பொசிஷன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இது லார்ஜா இருந்துச்சு. இந்த லோயர் டவுனுன்றது. இங்க வந்து பீப்பிள்ஸ் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. மெஹரிக்கர் த ப்ரிகாசர் டு இந்த சிவிலைசேஷன். அதாவது இந்த சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே மெஹரிக்கர் அங்க வந்து மக்கள் வந்து அந்த நாகரிகத்த வந்து அவங்க அதுக்கு முன்னாடியே அந்த சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே அவங்க பழகியிருக்காங்க அப்படின்றத தான் இதில் சொல்லியிருக்காங்க. மெஹரிக்கர் வந்து நியோலித்திக் சைட்ஸ், அதாவது இப்போ இந்த சிவிலைசேஷனுக்கு முன்னாடி இருந்த காலத்தை தான் அவங்க அதை டினோட் பண்ணுறாங்க. இது இப்போ ப்ரெசென்ட்ல எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலன் பேசின் ஆஃப் சிஸ்டன் இன் பாகிஸ்தான்ல இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு இயர்லியஸ்ட் சைட்ஸ், அதாவது ரொம்ப பழமை வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஃபார்மிங்க்கு அப்புறம் கால்நடை வளர்ப்புக்கான எவிடன்ஸ் அங்கே கிடச்சிருக்கு. அதாவது 7000 பிசிக்கு முன்னாடியே அங்கே மெஹரிக்கர் வந்து இந்த நித்தோலி கல்ச்சரை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்றத தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ். ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஒரு பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கிரிட் பேட்டர்னில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ரீட்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. நார்த் டு சவுத் அல்லது ஈஸ்ட் டு வெஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் வேல இருந்துச்சு. அப்புறம் அது வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்செக்டாகவும் இருந்துச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்புறம் ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா அகலமாக ரவுண்டட் கார்னரில் இருந்துச்சு. அதாவது வளைவான முடிவு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுசஸ் வந்து ஸ்ட்ரீட்க்கு போத் சைட்லையுமே அவங்க பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு அடுக்கு இல்லைன்னா மாடி வீடுன்றாங்கல்ல, அந்த மாதிரி மாடி வீடாகவும் இருந்துச்சு. இல்லை ஒரே வீடாக மட்டும் கூட இருந்துருந்துச்சு. அப்புறம் அந்த ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருந்துச்சு. அதாவது கோர்ட்யார்டு, டாய்லெட்ஸ், பாத்ரூம்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு ரூமாக பிரித்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பேக்டு பிரிக்ஸ், அப்புறம் மார்ட்டர், அது மட்டும் இல்லாமல் சன்ரைடு பிரிக்ஸுமே அவங்க யூஸ் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிரிக் பார்த்திங்கன்னா, அதாவது யூனிஃபார்ம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரூப்ஸ் வந்து ஃப்ளாட்டடாக இருந்துச்சு. இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சிவிலைசேஷனில் வந்து ஏதோ ஒரு வர்ஷிப் அப்படி இல்லைன்னா ஒரு பேலஸ் இந்த மாதிரி இருந்ததுக்கான எவிடன்ஸ் எதுவுமே நமக்கு இன்னும் கிடைக்கல. வை பர்ன்ட் பிரிக்ஸ் ஆர் யூஸ்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன் அவங்க சுட்ட செங்கற்களை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அண்ட் டூரபிள். நிறைய நாளுக்கு வந்து அந்த செங்கற்கள் எந்த டேமேஜும் இல்லாமல் வந்துச்சு. அப்புறம் ஃபயருக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. வாட்டரோ இல்லை ரெயினோ எது அது மேலே பட்டாலுமே அது பிரேக் ஆகாமல் நல்லா ஹார்டாக இருந்துச்சு. அதுக்காக அதை யூஸ் பண்ணாங்க. அப்புறம் பிரான்ஸ் ஏஜ். இந்த சிவிலைசேஷன் வந்து நம்ம பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியடில் வந்து அவங்க வந்து அந்த மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் ஆர்டிக்கிளை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி கால்வாய் அமைச்சு எல்லா ஹவுஸோட ட்ரைனேஜ் வாட்டருமே ரிமூவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயமே இந்த சிவிலைசேஷன்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மெனி ஆஃப் த சிட்டிஸ் வந்து ட்ரெயின்ஸை வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கவர் பண்ண மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாப்ஸ் அப்படி இல்லைனா பிரிக்ஸை வச்சு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த காலத்தில் மாதிரி திறந்து விட்டுட்டே நிறையா ஸ்டேட்ஸில் இருக்கும் இல்லையா? பட் அவங்க அப்போ அவ்வளோ நாலேஜாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எப்பயுமே நீங்கள் இப்போ லோக்கல் சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். மெனி ஆஃப் த பிளேஸில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். பட் அவங்க அப்பயே அதை வந்து க்ளோஸ்டு சிஸ்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ம
அப்படியே சரிஞ்சிட்டு வர மாரி கொஞ்சம் ஸ்லோ மாரி இருக்குன்றாங்க. ஏன்னா, அப்பதான் வாட்டர் வந்து கரெக்ட்டா ஃப்ளோ ஆகி போகும். இல்ல இப்ப 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 ஒரே ஈவனா இருந்துச்சுன்னா, வாட்டர் ஃப்ளோ வந்து அவ்வளோ கரெக்ட்டா போகாது இல்லையா? அப்படியே அங்கேயே தங்கிக்கும். பட் இப்படி கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கிறதுனால வாட்டர் வந்து ஈஸியா ஃப்ளோ ஆகுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஹோல்ஸ் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல வந்து அந்த ட்ரைன்ஸ கிளியர் பண்றதுக்கான ஹோல்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அங்க. த கிரேட் பாத். கிரேட் பாத் வந்து லார்ஜரா ரெக்டாங்குலர் ச ஷேப்ல இருந்துச்சு. இது கோர்ட்யார்ட். அதாவது கோர்ட்யார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அத சுத்தி சுவர் இருக்கும். பட் ரூஃப் மட்டும் இருக்காது. அததான் கோர்ட்யார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரேட் பாத் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர்க்கு. அப்புறம் அந்த கிரேட் பாத்தோடைய லைன்ஸ் வந்து பிரிக்கால மேட் பண்ணியிருந்தாங்க. அத கோட் பண்றதுக்கு வந்து பிளாஸ்டர். அந்த பிளாஸ்டர் எதனால இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் டைட். அப்புறம் வாட்டர் டைட் யூசிங் லேயர் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமன். அந்த பிட்டுமன் அந்த தார வச்சு தான் அவங்க அத வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, வாட்டர் வெளிய போகக்கூடாது அப்படின்றதுக்காக. இங்க வந்து ஸ்டெப்ஸுமே இருந்துச்சு. நார்த், சவுத் சைட்ஸில வந்து அதோடைய நார்த், சவுத் சைட்ஸில வந்து ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் 3 ரூம்ஸுமே அவைலபிளா இருந்துச்சு. ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. அந்த வாட்டர் வந்து அவங்க அந்த யூஸ் பண்ணதுக்கு பிரகாரம் சாரி பின்பு அந்த வாட்டர வந்து வெளிய ஏத்துறதுக்கு, அதாவது ட்ரைன் பண்றதுக்கு அதுக்கான வேவுமே இருந்துச்சு. அப்புறம் அத ரீஃபில் பண்றதுக்கான வேவுமே அங்க இருந்துச்சு. அதாவது கிணத்துலேருந்து தண்ணிய கொண்டுட்டு வந்து விடப்பட்டது. த கிரேட் கிரானரி. அந்த கிரானரி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, மேசிவ் பில்டிங்கா இருந்துச்சு. சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷனால அது பில்ட் பண்ணப்பட்டு இருந்துச்சு. அப்புறம் கிரானரிஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிரைன்ஸ ஸ்டோர் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து நமக்கு என்னென்ன விதமான கிரைன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட், பார்லி, மில்லட்ஸ், செசமி சீட்ஸ் அண்டு பல்சஸ்மே நம்ம அங்க கண்டுபிடிச்சிருக்கோம். கிரானரி வந்து பிரிக்கால பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து இன்னுமே நல்ல குட் கண்டிஷன்ல வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராகிகரண்ய வில்லேஜ், அதாவது ஹரியானா வில்லேஜில கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த காலத்தில சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூர் ஹரப்பா ஃபேஸை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த அசெம்பிளி ஹால் was another huge public building at Mohenjo-daro. It was a multi-pillared hall, 20 pillars in a 4 rows to support the roofs. அதாவது 20 பில்லர்கள் 4 வரிசைகள்ல இருக்கு. இது வந்து ஒரு பெரிய பப்ளிக் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஹரப்பா வந்து கிரேட் ட்ரேடர்ஸ் அவங்க அங்க இருந்திருக்காங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸான வெயிட்ஸ் மெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்ஸ் வந்து லென்த்தை மெஷர் பண்ண அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த வெயிட்ஸை வந்து சாலிடான பொருள்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க யூஸ் பண்ண கார்ட்ஸுக்கு வீல் எப்படி மேட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ண வீல்ஸ் வந்து ஸ்போக்லெஸ்ஸாக இருக்குது. அதாவது ஸ்போக் இல்லாமல் சாலிடான வீல்ஸாக நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெ மெரின்டைம் ட்ரேடு மெசொப்பொட்டேமியா கூட இந்த இண்டஸ் வேலி வந்து பண்ணியிருக்காங்கன்றதுக்கான எக்ஸாம்பிளுமே கிடைச்சிருக்கு. அதாவது இண்டஸ் வேலியோட சீல்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு மெசொப்பொட்டேமியாவில கிடைச்சிருக்கு. எங்கே கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, சுமேர். அந்த சுமேர்ன்றது இப்போ மாடர்ன் டேஸில் நம்ம எப்படி சொல்கிறோங்க, எந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈராக், குவைத், அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் சிரியா இந்த இடத்துல வந்து அந்த சுமேர் என்ற பகுதி வந்து இப்போ நம்ம இப்படி சொல்கிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிங் நாரம் சின் அவங்க வந்து அகண்டியா எம்பையரை சேர்ந்தவங்க. இவங்க சுமேரியனில் இருக்கவங்க. அவங்க வந்து நம்மளுடைய இண்டஸ் வேலி, அதாவது மெலுக்காவில் வந்து அவங்க ஜுவல்ஸ் வாங்கின்னு போனதுக்கான சான்றிதழை வந்து ரிட்டன் டைப்பில் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் நம்ம வந்து ப்ரீசியன் குல்ப் அப்புறம் மெசொப்பொட்டேமியாவில் இருக்கிற அதே அந்த சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் வந்து நமக்கு இண்டஸ் ஏரியாவிலுமே கிடைச்சிருக்கு. அது நமக்கு என்ன இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசொப்பொட்டேமியாவுக்கும் இண்டஸ்க்குமே ஒரு சில ட்ரேட்ஸ் நடந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான எவிடன்ஸை தான் அது சொல்லுது. நாவல் டாக்யார்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லோத்தல் இன் குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இண்டஸ் பீப்பிள் வந்து மேரிடைம் ஆக்டிவிட்டீஸில் இருந்திருக்காங்கன்றதுக்கான எவிடன்ஸ். டாக்யார்ட் அட் லோத்தல்
அதாவது இது வந்து லோத்தல் வந்து பேங்க் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஆஃப் மதி ரிவரில், அதாவது சபரிமதி ரிவருடைய துணை ஆறின் நதிக்கரையில தான் இந்த லோத்தல் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. லீடர்ஹின் மொஹஞ்சதாரோ, அதாவது அந்த பிளேஸில் வந்து நமக்கு ஒரு ஸ்கல்ப்சர் கிடைச்சிருக்கு. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டட் மில் மாடலில் இருக்குது. அவங்களுடைய ஃபோர் ஹெட்டில் வந்து ஹெட் பேண்ட் இருக்குது. அப்புறம் அவங்களுடைய ரைட் அப்பர் ஆர்மில் வந்து ஒரு ஸ்மாலர் ஆர்னமெண்ட் வந்து இருக்கிற மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய ஹேர் வந்து நல்லா அழகா கோம்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க பியர் வந்து ஃபைனாக ட்ரிம் பண்ணியிருக்காங்க. 2 ஹோல்ஸ் வந்து இயருக்கு கீழே இருக்கு. அது என்ன நமக்கு சஜெஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லேருந்து அவங்க போடுற ஆர்னமெண்ட்ஸ் வந்து அந்த இயர் வரைக்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக தான் நமக்கு சொல்லுது. அப்புறம் அவங்க லெஃப்ட் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷால் லைக் கார்னமெண்ட்ஸை வந்து அவங்க போட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி டிசைனில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிங் டிசைனில் இருக்குது. அந்த மாதிரியான ஷால் பேட்டர்ன்ஸ் வந்து இன்னுமே அந்த பிளேஸில் வந்து ப்ரெசென்ட்டில் இப்பயுமே யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான எவிடன்ஸுமே நமக்கு கிடைச்சிருக்கு. டெக்னாலஜி. இண்டஸ் பீப்புள்ஸ் வந்து டெவலப்டு சிஸ்டம், அதாவது வெயிட்டுக்கும் மெஷர்மெண்ட்ஸுக்கும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஐவரி ஸ்கேல்ஸுமே லோத்தல் குஜராத் பிளேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய மெஷரிங் இது பார்த்திங்கன்னா 1704 மில்லிமீட்டர் மாதிரி அது மெஷர் பண்ண முடியும். இதுதான் ஸ்மாலஸ்ட் டிவிஷன். நம்ம கண்டுபிடிச்ச ஸ்கேல்லேயே ரொம்ப ஸ்மாலரான டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது வந்து இந்த ஸ்கேல்ஸ். அப்புறம் சிவிலைசேஷன் என்ற வேர்ட்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் லத்தீன் வேர்ட் சிவிஸ், அதுலேருந்து தான் வந்திருக்கு. அதுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி. சிவிலைசேஷன் மீன்ஸ் சிட்டின்றதுக்காக தான், அதுதான் மீனிங். லிட்டில் ஸ்டாச்சு வந்து நம்ம மொஹஞ்சதாரோவில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது சான் ஜான் மார்சல் அந்த ஸ்டாச்சுவை பார்த்து அந்த ஸ்டாச்சு நேம் வந்து டான்சிங் கேர்ள். அந்த ஸ்டாச்சுவை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் மாடலிங் வந்து இருந்திருக்குது அப்படின்றத அவங்க நம்புறதுக்கு வந்து பிலீவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு ஏஜ் ஆஃப் கிரீஸ் வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சிலை இல்லை. அப்போனா இது அதுக்கு முந்தைய காலத்துக்கு சேர்ந்த ஸ்டாச்சுவாக தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட 3000 இயர்ஸ்க்கு ஓல்டாக தான் இந்த ஸ்டாச்சு இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேவிடி காம்ப்ளெக்ஸ், கொர்க்கை வஞ்சி தோண்டி, இந்த மாதிரியான பிளேஸ் வந்து ஆப்கானிஸ்தான்லேயுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் இருக்கிற மெனி பிளேசஸ் வந்து சங்கம் லிட்ரேச்சரில் சொன்ன பிளேஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொர்க்கை வஞ்சி தோண்டி, மதுரை, உரை, கூடல்கர், இந்த பிளேசஸ் எல்லாம் பாகிஸ்தானில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொர்க்கை அண்டு பூம்பகார் இதெல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு இருக்குது. இது வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சங்கம் ஏஜில் வந்து இந்த சிட்டி ஸ்போர்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் கௌரி, பொர்னஸ், இது ஆப்கானிஸ்தானில் சொல்கிறாங்க. அதே மாதிரி கௌரிவாலா, பொருணை, இதை வந்து நம்ம பாகிஸ்தானில் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சங்கம் லிட்ரேச்சரில் சொன்ன பெயர்களை வந்து பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த சங்கம் லிட்ரேச்சர் சங்கம் ஏஜில் சொன்ன பிளேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் எங்கெங்கே இருக்குது, அதை தான் அந்த மேப்பில் அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கே தெரியாத ஐடன் ட்ரெஷர்ஸ் வந்து இருக்குது. சாரி, நமக்கு தெரியாதில்ல, தெரிஞ்சது தான். பட் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ தானே ஸ்டடி பண்ணுறோங்க. பட் இதை டிஸ்கவர் பண்ணி தான் நமக்கு வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு அந்த காலத்தை யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை வந்து அவங்க ரிட்டன் ஃபார்மில் வச்சுருக்காங்க. பட் அது வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு புரியலை. அதனால் இண்டஸ் பீப்புள் லைஃப் ஸ்டைலுக்கான க்ளூ எதுவுமே நமக்கு அந்த லெட்டர்ஸ்லேருந்து எடுக்க முடியல. பிகாஸ் நமக்கு அந்த லெட்டர்ஸை வந்து படிக்க முடியல. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் தான் அவங்க காமனாக யூஸ் பண்ணாங்க. அப்புறம் யான் அது
அத சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சில இதுவுமே அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்பிண்டில்ஸுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹுல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதையும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து லவ் அண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, நல்ல ம ம அதாவது உயரமான இருக்கிற இடத்துல அவங்க பில்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்திருக்காங்க. பிகாஸ் அவங்க அங்கே எந்த ஆர்மி அதாவது போர் நடந்ததுக்கான தடயமோ, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணதுமோ அங்கே நமக்கு கிடைக்கல. அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸை எப்படி டிஸ்ப்ளே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கார்மெண்ட்ஸ், அப்புறம் அவங்களுடைய ஜுவல்ஸை வச்சு தான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் சிவிக் சென்ஸுமே இருந்திருக்கு. ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே வியர் பண்ணியிருந்தாங்க. நெக்லஸ், ஆர்ம்லெட்ஸ், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், ஷர்ட்ஸ், ஹேங்கல்ஸ் ஆங்க்லெட்ஸ் இந்த மாதிரியானதுமே அவங்க வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர், ஐவரி, ஷெல், காப்பர், டெரகோட்டா, அப்புறம் ப்ரீசியஸான ஸ்டோன்ஸுமே அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இண்டஸ் பீப்புளுக்கு வந்து அயன் பற்றின நாலேட்ஜ் வந்து அவங்களுக்கு இல்லை. அதாவது ஹியூமன் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவர் பண்ணி யூஸ் பண்ண மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர். இண்டஸ் பீப்புள் வந்து ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன், அதாவது அது வந்து ஒரு ஸ்டோன் மெட்டீரியலை சேர்ந்தது. கர்னலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவங்க ஜுவல்ஸை டிசைன் பண்ணி வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதை தான் அவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹூ கவர்னட் தெம்? Historians believes that there existed a central authority that controlled planning of towns, trades, maintenance of drainage, peace in city. அதாவது இப்போ நமக்கு இவங்க ஆட்சி பண்ணாங்கன்றது நமக்கு தமிழ் இலக்கியங்களில் சொல்கிறாங்க இல்லையா? பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் இவ்வளோ பிளானிங்காக இருக்காங்க. அவங்கள யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியல. பட் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன நம்புகிறாங்கன்னா, கண்டிப்பாக யாராவது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்கன்றத அவங்க நம்புகிறாங்க. அப்புறம் அவங்களுடைய ஆக்குபேஷன்ஸ் அப்படின்றது பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன் என்னன்றது நமக்கு தெரியல. பட் அங்கே வந்து அக்ரிகல்ச்சுரல், ஹேண்ட் கிராஃப்ட், பாட்ரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், வியூவிங், கார்பெண்டர் இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து அங்கே இருந்திருக்கு. அப்புறம் அவங்க மெர்ச்சன்ட், ட்ரேடர்ஸ், ஆர்டிஷியன்ஸ் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அப்புறம் கேட்டில்ஸ் வளர்க்குறதுமே ஒரு ஆக்குபேஷன்ஸாக இருந்திருக்கு. அவங்க வந்து வீல்ஸை யூஸ் பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணாங்க. அப்புறம் டொமஸ்டிகேட்ஸ் அனிமலையுமே அவங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க. பாட்டரி வந்து வீல்ஸை வச்சு மேக் பண்ணுறாங்க. அப்புறம் அதை வந்து ஃபயர் பண்ணி அதுக்கு டெக்கரேஷன் கொடுக்குறாங்க. அதாவது அந்த பாட்டை மேக் பண்ணி ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி அதில் பிளாக்ல டிசைன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த உடஞ்ச பாட்டில் இருக்கிற பீஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் அவங்க இப்படி தான் பண்ணுறாங்கன்றதுக்கான ஐடியா வந்து நம்மளுடைய ஹிஸ்டாரியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா? அவங்க இதெல்லாம் வச்சு தானே சொல்கிறாங்க. அவங்க என்ன அந்த காலத்தில் போய் வாழ்ந்துட்டு வந்தால் சொல்கிறாங்க. அவங்க கிடைக்கிற பொருளை வச்சு தானே சொல்கிறாங்க. அதை தான் இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிலீஜியஸ் பிலீஃப், அதாவது நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் நமக்கு கிடைக்கல. பட் அங்கே வந்து மதர் காட்னஸ், அதாவது பெண் சிலைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பெண் சிலைகளை வச்சு வழிபட்டிருக்கலாம் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ஒரு சிலையை வச்சு அவங்க சொல்கிறாங்க. பட் இவங்க இந்த சாமியை தான் கும்பிட்ருப்பாங்கன்றதுக்கான எந்த பர்ட்டிகுலர் எவிடன்ஸுமே நமக்கு கிடைக்கல. அங்கே வந்து டாய்ஸ் கல்ச்சருமே இருந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி பிளாஸ்டிக்கில் இருக்கிற டாய்ஸ் வச்சு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி தரோங்க இல்லையா? அந்த மாதிரியான மெத்தட் அப்பயுமே இருந்திருக்கு. காட்ஸ், கவுஸ், மூவபிள் ஹெட்ஸ், லிம்ப்ஸ், அதாவது கை அசைக்கிற பொம்மை, கால் அசைக்கிற பொம்மை, க்ளே பால்ஸ், டினி டால், ஸ்மால் க்ளே மங்கி, டெரகோட்ஸ் ஸ்குரல்ஸ் ஈட்டிங் எ நெட், க்ளே டாக்ஸ், மெல் டான்ஸ் ஹவ் பீன் பவுண்ட். அதாவது அவங்க பொம்மைங்களவே
வெவ்வேறு டிசைனில் பண்ணியிருக்காங்க. கார்ட்ஸ்னால் குதிரை இந்த மாரி வகைகளை சேர்ந்தது. அடுத்தது கவ் அதனுடைய எட்ஸு தலைய அசைக்கிற மாரி, கால் கை அசைக்கிற மாரி. அப்புறம் மண்ல ம உ தயாரிச்ச பால்ஸ், சின்ன சின்ன பொம்மைக, அப்புறம் களிமண்ல செய்யப்பட்ட மங்கி, அப்புறம் அணில் நட்ஸ் சாப்பிட்ற மாரியான அணில் பொம்மை. களிமண்ல செய்யப்பட்ட டாக், அப்புறம் மேல் டான்ஸர் அதாவது பொம்மை டான்ஸ் ஆடுற மாரியெல்லாம் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க. அவங்க வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டெரகோட் அந்த மெட்டீரியலை வச்சு அந்த மாரி சிலைகள செஞ்சு, பொம்மைகள செஞ்சு விளையாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான எவிடன்ஸுமே இருக்கு. அப்புறம் ந ஃபஸ்ட்டு இந்த ரைட்டிங் ஃபார்ம்ஸை வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமேரியன்ஸ் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளோ படிச்சோங்க. அப்புறம் இந்த சிவிலைசேஷன் ஏன் லாஸ்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாமா? ஹரப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். அதாவது 1900 பிசி ஹரப்பா கல்ச்சுரல் வந்து அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்குன்றதுக்கான ஒரு சில ரீசன்ஸ் தான் இவங்க குடுத்துருக்காங்க. ஃப்ளூட்ஸா இருக்கலாம், இல்லை எக்காலஜிக்கல் சேஞ்சஸ் எதனா நடந்திருக்கலாம், ஏதாவது படைகள் தாக்கியிருக்கலாம், இன்வெசியஸ் நடந்திருக்கலாம், நேச்சுரல் காமிட்டி நடந்திருக்கலாம், இல்லை கிளைமேட் சேஞ்சஸ், டிஃபாரஸ்டேஷன் அண்ட் எபிடமிக் அதாவது வெள்ளம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற சுற்றுச்சூழலில் எதனா சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், இல்லை ஏதாவது படைகள் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்புறம் இயற்கை சீற்றங்கள், வெள்ளம் இந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம். கிளைமேட் சேஞ்சஸ்னால கூட அவங்க மாறியிருக்கலாம். காடு அழியுது இல்லையா, அதனால் மாறியிருக்கு. அதாவது டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது காய்ச்சல் இந்த மாதிரி பரவற வியாதி வந்ததுனால கூட அவங்க அந்த ஹரப்பா கல்ச்சுரல் வந்து டிக்ளைன் ஆகிருக்கலாம். அப்புறம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க இதனுடைய ஏஜஸ்லான்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் இந்த டூல்ஸை வந்து ஆர்கியாலஜிஸ்ட் யூஸ் பண்ணி அந்த C4 கார்பன் 14 மெத்தட் மூலயமா அதை வச்சு ஒரு பொருளுடைய ஏஜ் எவ்வளோ இருக்குன்றத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. C14 மெத்தட் அதாவது C14னா கார்பன். இப்போ நம்ம சயின்ஸில் படிப்போங்க இல்லையா கார்பன், அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கார்பன் 14 இது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன். இதுதான் ஒரு ஆப்ஜெக்டோடைய ஏஜை டிட்டர்மைன் பண்ணுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி சைட்ஸ். மொஹஞ்சதாரோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னு யுனெஸ்கோ வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கீகரிச்சிருக்காங்க. ஜெனரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்த சிவிலைசேஷன். அதாவது வேர்ல்டுலே ரொம்ப பழமை வாய்ந்த சிவிலைசேஷன்னா அது இண்டஸ் தான். அப்புறம் 4 சிவிலைசேஷன்லையுமே, அதாவது 4 ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன் ஸ்டார்டிங்கில் பார்த்தாங்க இல்லையா, அதுலேயுமே ரொம்ப லார்ஜாக இருக்கிறது வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இங்கே வந்து நல்லா பிளான் பண்ணி சிட்டிஸை மேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டிஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் சானிடேஷன்ஸ், அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்திருக்கு. அப்புறம் பீப்புளுக்கு வந்து ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆன் பப்ளிக் ஹெல்த் மேலே ரொம்ப அவேர்னஸ் இருந்திருக்கு. இதோட நம்ம இந்த லெசனோட எண்டிங்க்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் நான் நடத்துனதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைனாலையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த ஸ்பீடோட இன்னும் அதிகமாக வேணும்னாலே சொல்லுங்கள்.